ஆவேஷம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபகத் ஃபாசில் சார் சூப்பராக கலக்கியிருப்பார் ரங்கா அண்ணாவா. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ரங்கா அண்ணாக்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன ரிவைண்ட் பண்ணலாங்களா? நார்மலாக ஒரு வில்லனை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? என்னடா இப்படி நினச்சி வச்சிருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனால் வில்லனாக கதாநாயகனாக அந்த படத்தில் வந்து சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சில பேர் பார்க்கலாங்க. 1982 ரங்கான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த படம் வந்ததுங்க. அந்த படத்தில் ரங்காவா சூப்பராக கலக்கியிருப்பார் ரஜினிகாந்த் சார். 35 வயசுக்கு மேலே இருப்பாங்களோ அந்த படம் பற்றி தெரியுங்க. அடுத்தது நம்ம கமல் சார் நடித்த வசூல் ராஜா MBBS, ஒரு ரவுடி டாக்டர் ஆகிற கதை அருமையாக அதில் ரங்கா அண்ணாவாக கலக்கியிருப்பார். நம்ம ரங்கா அண்ணாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுங்க நம்ம கமல் சார் அவர்கள். அப்புறம் 2004 அடிதடின்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நடித்தது, அதில் அவர் ரவுடியாக வந்திருப்பார். அவரும் ஒரு எக்ஸாம்பிள் ரங்கா அண்ணாக்குங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த முத்துப்பாண்டி அவர்கள் கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் சார் அவர் பேசுகிற அந்த வார்த்தை செல்லம், அதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்க. யூடியூப் இல்லாத காலத்தில், இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் பிரகாஷ் ராஜ் சார் ஒரு ரங்கா அண்ணா தான். அப்புறம் சிம்பு அண்ணா நடித்த குத்துப்படத்தில் வர கலாபவன் மணி சார் சிறந்த எக்ஸாம்பிள் அந்த படத்தில் ரங்கா அண்ணாக்கு. கலாபவன் மணி சார் இப்போது நம்ம கூட இல்லை, ஆனால் அவருடைய ஆக்டிங் வேறு லெவல், சிறந்த மனிதர். ஸோ கலாபவன் மணி சார் அவர்களும் ஒரு ரங்கா அண்ணா தான். இப்போ வரைக்கும் சொன்ன படத்துல எல்லாம் இவங்க படத்தை பார்த்தா தான் இவங்க ரங்கா அண்ணாவா இல்லையான்னு தெரியும். ஆனால் இப்போ சொல்ல பேரை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் அவர் உண்மையான ரங்கா அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தாங்க நம்ம அஜித் சார் வேதாளம் படத்தில் நடித்த அஜித் சார் கணேஷ் அண்ணா அவர்கள். கணேஷ் அண்ணாவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கேங்ஸ்டர் கணேஷ் அண்ணா ஒரு ரங்கா அண்ணா தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபேஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குங்க, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் அந்த படத்தில் வர எக்ஸ்பிரஷன். ஸோ அஜித் சாரும் கணேஷ் அண்ணாவும் ஒரு ரங்கா அண்ணா தான். அப்புறம் இதற்கு தான் எழுதி வச்சு சொல்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் இல்லைங்க. நானும் ரவுடி தான் படத்தில் வர பார்த்திபன் சாருடைய அந்த சின்ன எக்ஸ்பிரஷனாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ரங்கா அண்ணா தான். அப்புறம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்தில் பசுபதி சாரும் ஒரு ரங்கா அண்ணா தான். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆவேஷம் படத்தில் வர ரங்கா அண்ணாவா யார் நடித்தா, இவங்களில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க? இவங்க யாருமே இல்லைங்க. பாலகிருஷ்ணா சார் தான் நடிக்க போகிறாங்க. அதோடைய ரீமேக்கில் பார்ப்போங்க இந்த படம் எப்படி இருக்க போகுது. நம்ம ஃபகத் ஃபாசில் சாரோடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்குது, பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே ஒன்று ரீமேக் பண்ணும்போது ஒன்று பெஸ்ட்டாக வரும், இல்லை அதோட கம்பேர் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் பாலகிருஷ்ணா சார் எப்படி பண்ணுறாங்கன்னு. பாலகிருஷ்ணா சாருக்கு ஆல் த பெஸ்ட். எப்பயுமே ஒரே சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிற டாபிக்ஸில் பேசிகிட்டு இருக்க நம்ம சேனல் ஒரு சின்ன ஒரு ஃபன்னுக்காக, ஒரு லைட்டர் சைடுக்காகன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ. பாய்ங்க, வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.